நாம் சந்திரனை பார்க்கும்போது இறைவனின் அழகை காண்கின்றோம். நாம் சூரியனை பார்க்கும்போது இறைவனின் பிரகாசத்தை காண்கின்றோம். நாம் கண்ணாடியை பார்க்கும்போது இறைவனின் மிக அழகான படைப்பான நம்மையே காண்கின்றோம். உங்கள் மீது நம்பிக்கை வைக்க தொடங்குங்கள். வணக்கம், நான் சாரதி. பழைய காலத்து கதை இது. ஒரு விவசாயி 2 பானைகளை ஒரு தடியில் கட்டி தொங்கவிட்டு அதிகாலையில் குளத்திற்கு சென்று வந்தான். அங்கிருந்து தண்ணீர் நிரப்பி தன் குடிசை வரை கொண்டு வருவது அவனது அன்றாட பழக்கமாக இருந்தது. அவனது 2 பானைகளும் மிகவும் பழையதாகிவிட்டன. அவற்றில் ஒரு பானை உடைந்திருந்தது. அதிலிருந்து தண்ணீர் கசிய ஆரம்பித்தது. விவசாயி வீட்டிற்கு வந்து சேரும் போது 2 குடம் தண்ணீருக்கு பதிலாக 1.5 குடம் தண்ணீர் மட்டுமே வந்து சேர்ந்தது. உடையாத குடத்திற்கு ஒரு கர்வம் இருந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் 100% முடிக்கிறேன் என்று, விவசாயியின் உழைப்பை வீணாக்க மாட்டேன் என்று. அது உடைந்த குடத்தை கேலி செய்தது. நீ எந்த வேலைக்கும் லாயக்கில்லை. உன் காலம் முடிந்துவிட்டது. உனக்குள் இவ்வளவு பெரிய குறைபாடு இருக்கிறது. அது விவசாயிக்கு தெரியவில்லை. தெரிந்தால் உன்னை எப்போதோ தூக்கி எறிந்து புதியதை வாங்கி விடுவார். அவர் முழுமையான பானையை கொண்டு வருவார். இந்த விஷயத்தை சொல்லி மீண்டும் மீண்டும் கேலி செய்தது அந்த பானை. அந்த உடைந்த பானையும் மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏழை விவசாயி இவ்வளவு கடினமாக உழைக்கிறார் என்று அது நினைத்தது. அவரது உழைப்பு வீணாகி விடுகிறது. என்னால் முழு தண்ணீரையும் வீடு வரை கொண்டு செல்ல முடியவில்லை. நான் இருந்து என்ன பயன்? ஒரு நாள் அந்த உடைந்த பானையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. விவசாயியிடம் பேச வேண்டும் என்று நினைத்தது. தன்னிடம் இவ்வளவு பெரிய குறைபாடு இருப்பதை விவசாயியிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தது. எனவே அந்த உடைந்த பானை விவசாயியிடம், என்னை அகற்றிவிடுங்கள் ஐயா, வேறு ஒரு நல்ல பானையை கொண்டு வாருங்கள். நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள், ஆனால் அது வீணாகி விடுகிறது. நீங்கள் காலையில் குளத்திலிருந்து 2 குடம் தண்ணீர் நிரப்ப விரும்புகிறீர்கள், ஆனால் நான் உடைந்து விட்டேன். என்னிலிருந்து தண்ணீர் கசிகிறது. நீங்கள் 2 குடம் தண்ணீருக்கு பதிலாக வீட்டிற்கு 1.5 குடம் தண்ணீரை மட்டுமே கொண்டு செல்கிறீர்கள். ஐயா, என்னை விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கு பதிலாக வேறு ஒரு புதிய பானையை கொண்டு வாருங்கள். உங்களை விட்டு பிரிவது வருத்தமாகத்தான் இருக்கிறது, ஆனால் நேரம் வந்துவிட்டது என்று உடைந்த பானை சொன்னது. விவசாயி, அடேய், நீ வருத்தப்பட வேண்டாம். உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். நாளை காலை நாம் மீண்டும் தண்ணீர் எடுக்க குளத்துக்கு வரும்போது திரும்பி வரும் வழியில் அழகான பூக்களை பார்ப்போம். அவற்றை நீ பார் என்று சொன்னான். அடுத்த நாள் காலையில் அதே வழக்கத்தை விவசாயி பின்பற்றினான். அவன் சென்றபோது அதே கம்பியில் இருபுறமும் பானைகளை தொங்கவிட்டு குளத்தில் இருந்து தண்ணீரை உடைந்த மண் பானையில் எடுத்து வந்தார். விவசாயி சொன்னது போல வழியில் அழகான பூக்கள் இருப்பதை கண்ட உடைந்த பானை சற்று நேரம் மகிழ்ச்சி அடைந்தது. அதன் சோகம் சற்று நீங்கியது. குடிசைக்கு வந்து விவசாயி 2 பானைகளையும் வைத்தபோது உடைந்த பானையிடம், இன்று எப்படி இருந்தது? மனம் சற்று பரவாயில்லையா என்று கேட்டார். அதற்கு அது, ஆமாம், வழியில் நன்றாக இருந்தது. மனம் மகிழ்ச்சி அடைந்தது. அழகான பூக்களை பார்க்க முடிந்தது. ஆனால் மீண்டும் சோகமாகிவிட்டேன். நீங்கள் பானையை முழுவதுமாக நிரப்பி வந்தீர்கள், ஆனால் பாதி பானை தண்ணீர் மட்டுமே எஞ்சியுள்ளது. உங்கள் உழைப்பு மீண்டும் வீணாகிவிட்டது, இரட்டிப்பாகவில்லை என்றது. விவசாயி, அடேய், நீ மறந்துவிட்டாய். நீ சரியாக கவனிக்கவில்லை. அழகான பூக்கள் உன் பக்கம்தான் இருந்தன. மற்ற முழுமையான பானையின் பக்கம் எந்த பூக்களும் இல்லை. உன் பக்கம்தான் இருந்தன. ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ உடைந்து விட்டாய் என்பது எனக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தெரியும். உன்னிலிருந்து தண்ணீர் கசிய தொடங்கிவிட்டது. அதனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? நான் சந்தைக்கு சென்று அங்கிருந்து சில விதைகளை கொண்டு வந்தேன். நாம் குளத்திலிருந்து குடிசைக்கு, அதாவது வீட்டிற்கு வரும் வழியில் நான் அந்த விதைகளை விதைத்தேன். உன்னிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது. நீ தினமும் அந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றினாய். அவை செடிகளாக வளர்ந்தன. அழகான பூக்கள் பூத்தன. வண்ணமயமான பூக்களால் அந்த பாதை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்றார். இது யாருடைய காரணத்தால் நடந்தது? உன்னுடைய காரணத்தால் மட்டுமே. உன் குறை எனக்கு தெரியும், ஆனால் அந்த குறையை நான் பலமாக மாற்றினேன் என்று அந்த விவசாயி கூறினான். நண்பர்களே, இந்த கதை உடைந்த பானையை பற்றியது அல்ல. கதை உங்களையும் என்னையும் பற்றியது. இந்த உலகில் யாரும் சர்வகுணம் படைத்தவர்கள் அல்ல. குறைகள் எல்லாரிடமும் இருக்கும். ஆனால் உங்கள் குறைகளில் இருந்து உங்கள் வேலையை செய்ய தொடங்குங்கள். அதை ஒரு பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ
அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ள தொடங்குங்கள். குறை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் அப்படி செய்தால் உடைந்த பானையின் விலையும் நல்ல பானையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்படி எதையாவது இந்த உலகிற்கு செய்து காட்டுங்கள். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி.